ஹலோ, இந்த கொஷின் பாருங்கள். சைட்ஸ் ஆஃப் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ஏபியில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இன்ரேடியஸ் வந்து √5 கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. கிவன் வேல்யூ இன்ரேடியஸ் இருக்கும்போது ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இருக்கிற ஃபார்முலா என்ன? இன்ரேடியஸ் இன்டூ செமி பெரிமீட்டர். என்னென்னு கொடுத்துட்டாங்க? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ட்ரிப்ளெட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். நம்மளுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு ட்ரிப்ளெட்டுமே வந்து ஏபி வந்து ஃபாலோ பண்ணாது எக்ஸப்ட் 345 அப்படி இல்லைனா 345 மல்டிபிள். ஓகேவா? முதல்ல ஏபிங்கிறது என்னது? தொடர்ச்சியாக இருக்கும் நம்பர். அதனுடைய ஒன்னொன்னத்தோட டிஃப்ரென்ஸ், கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸோட டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கும். ஸோ 345 3க்கும் 4க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 1, 4க்கும் 5க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 1, சேமாக இல்லையா டிஃப்ரென்ஸ்? இதுதான் ஏபி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏபி சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஆன்லி ட்ரிப்ளெட் 345 மல்டிபிள்ஸ் மட்டும்தான். இப்போ நம்மளுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட சைட்ஸ் தெரியும் அப்படின்னா இன்ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸி. பர்பண்டிகுலர் ப்ளஸ் பேஸ் மைனஸ் ஹைப்போட்டனஸ் டிவைடட் பை 2. அதுதான் நம்மளோட ஃபார்முலா. இன்ரேடியஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க √5ன்னு, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பர்பண்டிகுலர் அண்ட் பேஸ் 3n அண்ட் 4n ரெண்டுத்தையும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மைனஸ் ஹைப்போட்டனஸ் என்னது 5n, அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா 7n மைனஸ் 5n வந்து 2nன்னு வந்துடும் இல்லையா? நம்மளுக்கு n is equal to √5ன்னு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம சைட்ஸில் அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3nல சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 3√5, 4√5, 5√5ன்னு நம்மளுக்கு சைட்ஸோட வேல்யூஸ் தெரிஞ்சிருச்சு. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஈஸியாக ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட், ½ 3√5, 4√5 கேன்சல் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 6√5² வரும். ஸோ 30. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர்.